வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். வரும் 6ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதாக தகவல். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரம். 8ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட வாய்ப்பு. தமிழகமெங்கும் போதைப் பொருட்கள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவை ஈஷா யோகா மைய விவகாரம். உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பேசி கைதான மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. குலசை தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடக்கம். அடுக்குமாடி கட்டிடத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவின் மருமகன் பலி. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி வரும் 6ஆம் தேதி அன்று பிரதமர் மோடி சென்னைக்கு வரவுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8ஆம் தேதி இந்திய விமானப்படை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி 92வது இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணிகளவில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறுகிறது. இதில் அனைத்து வகை போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், சாரங் மற்றும் சூரிய கிரண் வான் சாகச குழுக்கள் பங்கேற்கின்றன. இந்த சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படுவர். இந்த நிலையில் இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் நடைபெறும் விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக அக்டோபர் 6ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னை வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகமெங்கும் போதைப் பொருட்கள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களை சிந்திக்க விடாமல் போதையிலேயே வைத்திருந்தால் ஆண்டாண்டு காலம் நாமே ஆளலாம் என்ற நப்பாசையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் வரும் செய்திகள் உண்மையோ என்று எண்ண தோன்றுவதாகவும், யார் என்ன தொழில் செய்தாலும் பரவாயில்லை, தங்களின் சொந்த கஜானா நிரம்ப வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்படுவதால் தமிழகம் எங்கும் போதைப் பொருட்கள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசின் மெத்தன போக்கால் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் புழக்கம் அதிகரித்து உள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை ஈஷா விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கோவையை சேர்ந்த பேராசிரியர் ஈஷா யோகா மையத்தில் தன்னார்வலர்களாக சேர்ந்துள்ள தனது 2 மகள்களை மீட்டுத் தரக்கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இது குறித்து காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஈஷா யோகா மையத்தில் நேரில் சென்று விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரவின்படி கடந்த 2 தினங்களாக ஏராளமான காவல்துறையினர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் கோவை ஈஷா யோகா மையத்தில் நேரில் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோவை ஈஷா யோகா மையம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவின் மருமகன் பலியாகி உள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பின் நெருங்கிய வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை பெய்ரூட் நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாக்குதல் நடத்தி கொன்றது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் நஸ்ரல்லாவின் மருமகன் ஹசன் ஜாஃபர் அல் காசிர் சிரியா நாட்டின் டமாஸ்கஸ் நகரில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் இருந்தபோது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் பலியானார். இதனை ஹிஸ்புல்லா அமைப்பின் நெருங்கிய வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளன. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் 3 தளங்களை கொண்ட அந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் முதல் தளத்தில் தாக்குதல் நடந்துள்ளது. இதில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். ராகுல் காந்தியை மிரட்டும் தொனியில் பேசினால் பாஜக தலைவர்கள் வீடுகள் முற்றுகையிடப்படும் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காந்தியடிகள் பிறந்த நாள், காமராஜர் நினைவு நாள், லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாளை முன்னிட்டு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறித்து அவதூறு பேசி பொய் பிரச்சாரம் செய்து வரும் பாஜக தலைவர்களை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபயணம் நடைபெற்றது. இதையடுத்து குன்றத்தூரில் நிறைவடைந்த பேரணியில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ராகுல் காந்திக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பாஜக மற்றும் RSS தலைவர்களை வன்மையாக கண்டிப்பதாகவும், இனி ராகுல் காந்திக்கு எதிராக பேசினால் பாஜக தலைவர்கள் வீடுகள் முற்றுகையிடப்படும் எனவும் தெரிவித்தார்.
தொடர்ந்து பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நல்ல விஷயத்திற்காக செய்கிறார் பார்ப்போம் எனவும் தெரிவித்தார். இதை கண்டித்து இன்று மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளில் அகிம்சையை போற்றும் என்று அறவழியில ஒரு எழுச்சி பாத யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக காலையில ஜிம்கானா கிளப் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு மகாத்மா காந்தி இருக்கின்ற அவருடைய சிலைக்கு 7 கிலோமீட்டர் நடந்து அஞ்சலி செலுத்தி இன்று பாஜக RSS உடைய பொய் பிரச்சாரத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கிய மாங்காடிலிருந்து 2.5 மணி நேரம் இங்க நடந்து வந்து இப்பொழுது குன்றத்தூரில முடித்திருக்கிறோம். பாஜக RSS எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி அவதூறு பேசினாலோ கொலை மிரட்டில் விட்டாலோ பாஜக தலைவர்கள் வீடுகள் முற்றுகையிடப்படும். இதை எச்சரிக்கிறோம். விடுபட்ட மகளிருக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எப்போதும் வென்றானில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கனிமொழி MP தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எப்போதும் வென்றான் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்கள் வழங்கிய மனுக்களை பெற்றுக் கொண்டனர். அப்போது பேசிய கனிமொழி, மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை நேரில் வந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்காக கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் விடுபட்ட மகளிருக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல், கிராம வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சரண்யா, வட்டாட்சியர் அந்தோணிராஜ் மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு அவரது நினைவு தினத்தை ஒட்டி துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உள்ளாட்சி உள்ளிட்ட தேர்தல்களில் திமுக ஆட்சியில் யார் வெற்றி பெற்றாலும் திமுகவினர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பதே திமுக தான் என முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா உரையாற்றியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் வாலாஜாபாத் பேரூராட்சி சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா கலந்து கொண்டு உரிமை சீட்டு வழங்குவது, கழக வளர்ச்சி பணிகள் மற்றும் நம்முடைய பகுதியில் ஆற்ற வேண்டிய மக்கள் நலப்பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்த நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, உள்ளாட்சி உள்ளிட்ட தேர்தல்களில் திமுக ஆட்சியில் யார் வெற்றி பெற்றாலும் திமுகவினர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பதே திமுக தான் என்று உரையாற்றினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், கழக MGR இளைஞர் அணி இணை செயலாளர் சத்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தியின் திருவுருவ சிலைக்கு மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை ஒட்டி துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனியில் தங்க பிஸ்கெட்டுகளை வாங்கி விற்பனை செய்வதற்காக கைமாற்றம் செய்த 14 நபர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தேனி மாவட்டம் தொப்பம்பட்டியை சேர்ந்த கருமலை, மணிவண்ணன், முருகன் மற்றும் மாரியப்பன் ஆகிய 4 பேரும் தங்க பிஸ்கட்களை வாங்கி விற்பனை செய்வதற்காக ஆன்லைனில் 5 தங்க பிஸ்கட்கள் வாங்கியுள்ளனர். அவற்றை ஒரிஜினல் தங்க பிஸ்கட் என்று கூறி பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டு புரோக்கர்கள் மூலம் கைமாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் இதனை அறிந்த நாமக்கல்லை சேர்ந்த பிரபல ரவுடி காசிராஜ் என்பவர் தங்க பிஸ்கட்களை பறித்துச் செல்ல 8 பேர் கொண்ட கும்பலுடன் மகாலட்சுமி நகர் சென்றுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் 14 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். மேலும் இவர்களிடம் இருந்து கார், 5 தங்க பிஸ்கட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை அடித்து கொலை செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ராஜபாளையம் கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி சந்திராபாயின் கணவரான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஸ்வநாதன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இவருடைய மகள் கட்டியுள்ள வீட்டில் மூதாட்டி சந்திராபாய் கூலி வேலைக்கு சென்று தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் தன்னுடைய தாயிடம் இரவு மற்றும் காலை வேளைகளில் மகள் செல்போன் மூலம் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் காலையில் தன்னுடைய தாயாருக்கு போன் செய்தபோது நீண்ட நேரமாக செல்போன் எடுக்காததால் சந்தேகமடைந்த மகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய தாய் போன் எடுக்கவில்லை, என்ன என்று பாருங்கள் என்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் சந்திராபாய் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு திறந்த நிலையில் மூதாட்டியின் ஆடைகள் கலைந்து நெற்றிகள் காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் ஆலங்காயம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்காயம் காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழப்பாடி அருகே மனைவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கரியக்கோவில் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மோதூர் பகுதியை சேர்ந்த ஆசை தம்பி என்பவர் வீட்டில் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட நபரின் மனைவி ராசம்மாள் கரியக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து மலைவாழ் கிராமங்களில் தீவிர விசாரணை செய்தனர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த கனகராஜ் என்பவரின் மனைவிக்கு ஆசை தம்பி அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிய வந்தது. இதனால் கனகராஜ் ஆசை தம்பியை கொடூர ஆயுதத்தால் கழுத்தை வெட்டி கொலை செய்ததாக கூறியுள்ளார். பின்னர் இது குறித்து கரியக்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கனகராஜை கைது செய்து ஆத்தூர் சிறையில் அடைத்தனர். ஆண்டிப்பட்டியில் தடை செய்யப்பட்ட கஞ்சா விற்பனை செய்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4 கிலோ 227 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கோம்பை தொழு பகுதியில் தடை செய்யப்பட்ட கஞ்சா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் கிராமத்தின் மயானத்திற்கு அருகே உள்ள பாலத்திற்கு அடியில் மறைத்து வைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த நபரை விசாரித்தனர். விசாரணையில் கஞ்சா விற்பனை செய்தது ஜெயபிரபு என்பதும் அவர் வீட்டில் மொத்தமாக வைத்து சில்லறையாக கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4 கிலோ 227 கிராம் தடை செய்யப்பட்ட கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வாணியம்பாடி அருகே கள்ளத்தனமாக பங்க் கடையில் வெளிமாநில போதைப் பொருட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி அரசு மதுபான கடைகளுக்கு அரசு விடுமுறை விட்டுள்ள நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மலை கிராமமான சிந்தாமணி பெண்டா பகுதியில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதாக கலால் பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அப்பகுதியில் கலால் பிரிவு உதவி ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையிலான காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள பங்க் கடையில் கள்ளத்தனமாக வெளிமாநில போதைப் பொருட்கள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 22 வெளிமாநில போதைப் பொருட்களையும் ஹான்ஸ் பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கள்ளத்தனமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளர் முனிவேல் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5% வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை தென் மாவட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜி கல்லுப்பட்டியில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் கூறுகையில், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் 10.5% வன்னியர் உள் இடஒதுக்கீடு எங்கள் உரிமை என்றும் அதை ஒரு காலமும் விட்டுத்தர மாட்டோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுவதில் எந்த நியாயமும் இல்லை. அதை தென் மாவட்ட மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்தார். இது குறித்து மேலும் அவர் பேசுகையில், ஆதிராவிட பள்ளிகள்
ரெண்டும் ஜாதியை குறிக்கின்றது. அதனால் இது இருக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை கேட்கிறேன். நாடார் பள்ளி இருக்கிறது, செட்டியார் பள்ளி இருக்கிறது, யாதவ் பள்ளி இருக்குது, சாலியர் பள்ளி இருக்கிறது, எத்தனையோ ஜாதிகள் பள்ளிகள் இருந்து இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த நீதியரசருக்கு சந்துரு அவர்களுக்கு இந்த 2 ஜாதிகள் மட்டும் தெரிவது என்ன காரணம் என்றால் அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர் ஏன் இப்படி தரம் தாழ்ந்து போகிறார் என்பதில் நாங்கள் மன வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறோம். ஒரு காலம் இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் அனைத்துமே கள்ளர் காமன் ஃபண்ட் என்ற உருவாக்கி அதன் மூலமாக வந்த பள்ளிகள். அந்த பள்ளியை எடுப்பதற்கு கள்ளர் காமன் அந்த சமுதாய மக்களுடைய பணம், அந்த சமுதாய மக்களால் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை ஆங்கிலேயர் காலத்துக்கு கொடுக்கப்பட்ட பள்ளிக்கூடம், சொல்ல போனால் 1920 கொண்டு வரப்பட்ட பல 16 பேர் உயிர் தியாகம் செய்து கொண்டு வந்த பள்ளிக்கூடத்தை எடுக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய உயிருக்கு வரை விடமாட்டோம். நாங்கள் உயிரையும் கொடுக்க தயாரா இருப்போம், ஆனால் உயிரும் எடுக்கவும் தயாரா இருப்போம் என்பதை தெரிந்து. கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி பொள்ளாச்சியில் தேசிய விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி நமது இந்தியா நமக்காக இந்தியா என்ற தலைப்பில் தேசிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் MK பகவதி தலைமையில் நடைபெற்ற பேரணியை மாநில துணைத் தலைவர் கந்தசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் முன்னதாக பொள்ளாச்சி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர், முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, நடிகர் சிவாஜி கணேசன் ஆகியோரின் உருவ படங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரணி வெங்கட்ராமன் வீதி மத்திய பேருந்து நிலையம் வழியாக சென்று காந்தி சிலையில் நிறைவடைந்தது. அங்கு அலங்கரித்து வைத்திருந்த காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜோதிமணி, காளீஸ்வரன், நகர தலைவர் செந்தில்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் நடைபயணத்தை மேற்கொண்டு கிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வடக்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காக இந்தியாவை உலகத்திலேயே எந்த தலைவரும் செய்யாத காரியத்தை நடந்து மக்களை சந்தித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சபதத்தை ஏற்கிறது. வருகின்ற காலங்களில் பாசிச பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியை அகற்றி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஒற்றுமையான, அமைதியான, வலிமையான இந்தியாவை உருவாக்க கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சபதம் எடுக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்துறைப்பூண்டி அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கிழக்கு கடற்கரை சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவேரி விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். 2023 ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி மேட்டூர் அணை மூடப்பட்டதால் சம்பா சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டது என்றும் அதற்கு 100% இன்சூரன்ஸ் காப்பீட்டை எந்த நிபந்தனையும் இன்றி வழங்க வேண்டும் என்றும் ஆண்டுதோறும் அறுவடை ஆய்வறிக்கையை மாவட்ட பேரிடர் வேளாண்மை குழு ஒப்புதல் பெற்று மகசூல் இழப்பை இறுதி செய்வதை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் மட்டுமே காப்பீடு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் தனியார் காப்பீடு நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருப்பூரில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெறுப்புணர்வுக்கு எதிராக விழிப்புணர்வு பாத யாத்திரை நடைபெற்றது. திருப்பூரில் காந்தி ஜெயந்தி, கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாள், லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாளை ஒட்டி பல்லடத்தில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெறுப்புணர்வுக்கு எதிரான விழிப்புணர்வு பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இதையடுத்து காந்தியடிகள், கர்ம வீரர் காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் நடிகர் சிவாஜி கணேசன் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமலாக்கத்துறை மீது வழக்கு பதிவு செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். நாட்டினுடைய 4 தூண்கள் பத்திரிகை, நீதிமன்றம், அரசியலமைப்பு இப்படி செயல்படுகின்ற நேரத்திலே எங்கள் தலைவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே பேசியதை குஜராத் நீதிமன்றத்திலே ஒருதலைபட்சமாக ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் கர்நாடகாவிலே
அந்த நிதியமைச்சர் மேலே தொடுக்கப்பட்ட அந்த வழக்கானது ஆதாரத்துடன் தொடுக்கப்பட்ட வழக்கு. கோர்ட் இடைக்கால தடை விதித்தாலும் அந்த வழக்கினுடைய நியாயம் கருதி கண்டிப்பாக அந்த அம்மையாருக்கு நல்லதொரு தண்டனையை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மூடக்கோரி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விவசாயிகள் மாசுபட்ட தண்ணீர் பாட்டிலுடன் வந்து மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த அரக்கன்கோட்டையில் தனியாருக்கு சொந்தமான கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் ஆலையை மேலும் விரிவுபடுத்த இருப்பதாக வந்த தகவலை அடுத்து விவசாயிகள் அதனை தடுத்து நிறுத்தி ஆலையை மூட வேண்டும் என கூறி அப்பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாசுபட்ட தண்ணீர் பாட்டிலுடன் வந்து அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். கன்னியாகுமரியில் சேதமடைந்த மேம்பால சாலையை முறையாக சீரமைக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பால சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலத்தில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு சீரமைத்த நிலையில் தற்போது மீண்டும் அதே பகுதியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பாலம் முழுவதும் முறையாக சீரமைக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் சவப்பெட்டியில் மலர் மாலை வைத்து உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவ்வழியாக வந்த மகேந்திரகிரி இஸ்ரோ நிறுவனத்தில் இருந்து ராக்கெட் செய்யப்படும் உதிரி பாகங்கள் ராணுவ பாதுகாப்புடன் கொண்டு வந்த வாகனத்திற்கு வழிவிட மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ராணுவ வீரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் வாகனத்துக்கு வழிவிட மறுத்ததால் மாற்றுப்பாதை வழியாக இஸ்ரோ வாகனம் திருப்பிவிடப்பட்டது. இதனால் சற்று நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் இதமான காலநிலையின் காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் வரவு அதிகரித்துள்ளது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான நீலகிரி மாவட்டம் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கு தொடர் விடுமுறையை ஒட்டி உள்ளூர் வெளி மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா காட்சி முனை, பைக்காரா நீர்வீழ்ச்சி, ரோஜா பூங்கா, கொடநாடு காட்சி முனை, குன்னூர் சிம்ஸ் பூங்கா போன்ற பகுதிகளில் இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி ஆகியவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் பணி காலி பணியிடங்களை இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளது. அது மட்டுமல்லாது ஒரு மாதம் கூட எங்களுக்கு மாத இறுதியில் சம்பளம் வழங்கப்படுவதில்லை. 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை இப்போ கொண்டு வந்திருக்கிறதுனால் அந்த நடைமுறைப்படி அந்த ஃபைல் வச்சு மிகவும் லேட்டாகி 4 மாதத்திற்கு ஒரு முறை தான் வந்து சம்பளமே வழங்குறாங்க. இதனால் மிகப்பெரிய ஒவ்வொரு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களும் உட்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அது மட்டுமல்லாது மற்ற துறைகளுடைய பணிகளையும் சேர்த்து செய்கிறோம். ஐசிடிஎஸ் பணி மட்டுமல்லாது அப்பேற்பட்ட எங்களுக்கு 7வது சம்பள சலுகை இதுவரை வழங்காமல் காலம் தாழ்த்தி இழுத்தடிக்கப்படுகிறது. தூத்துக்குடி பெருமாள்புரத்தில் வாடகைக்கு குடியிருந்த மூதாட்டி ஜெபமணி என்பவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் ஜெபமணி வசித்து வந்த வீட்டை வீட்டின் உரிமையாளர் முருகன் என்பவர் எடுத்து தரைமாட்டமாக்கியுள்ளார். இந்த சம்பவத்தால் வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் வீட்டை தரமட்டமாக்கிய வீட்டு உரிமையாளர் முருகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஜெபமணி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். ஐயா, நான் 40 வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 மாசம் மாவாடி சிங்கி வளர்த்து போனேன். நான் போயிட்டு வரக்குள்ள இந்த வீடை இடிச்சு இந்த மாதிரி வீடு இடிச்சு ஜாமங்களை போறோம் நஷ்டேட் ஆக்கிட்டாங்க. நான் வந்து வீடை வந்து பார்க்க ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நான் இருக்க இடம் இல்லாம தன்னாலும் தவிக்க நான் 1 வருஷம் கணக்குல நான் வீட்டு வேலை பார்த்து பிள்ளைய காப்பாத்தினேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துனா 2 மாசம் தான் நான் போனேன். இடையில ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். வீடு இடிச்சு போட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இப்ப ஸ்டெப் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நடுத்தூர்ல இன்னைக்கு என் பொருள் போச்சு. என் கையில 5 பைசா கிடையாது. நான் என்ன செய்யணும் முழிக்க. நீங்களாம் எனக்கு மேலே எனக்கு உதவி செய்யணும். நீங்களும் நல்ல நடவடிக்கை எடுக்கணும். நாகை மாவட்டம் கொத்தங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வை ஊக்குவித்தல், வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுதல் குறித்து பேசப்பட்டது. இதில் ஊராட்சி ஒன்றிய உதவியாளர் ஷேக், ஒன்றிய கவுன்சிலர் ஞானசேகர், சமூக ஆர்வலர் மகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்துவதற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் அன்பழகன் மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். நிகழ்ச்சி நிறைவு செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் கருப்பையா, பகுஜன் சமாஜ் கட்சியை தமிழகத்தில் பலப்படுத்தவும் அண்ணல் அம்பேத்கரின் கனவையும் லட்சியத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் கட்சியில் பாராளுமன்ற, மாநில, மாவட்ட தொகுதிகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாழ்வாதாரம், அரசியல், பொருளாதாரம், தரமான கல்வியை மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு உண்டு. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் நீர்கொண்டு நடைபெற்று வருவதற்கான அனைத்து வேலைகளையும் மாநில, மண்டல, மாவட்ட பொறுப்பாளர்கள் தரஞ்சார்ந்தி மிகச் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். யானை அம்பேத்கர் என்று கண்ட சின்னம் அம்பேத்கருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக, அம்பேத்கர் கண்ட கனவை நனவாற்றுவதற்காக இவங்கெல்லாம் கூடி இன்றைய பகுஜன் சமாஜ் கட்சியை வழிநடத்துவதற்கு பொறுப்பாளர்கள் கூடியுள்ளோம். அதுக்கு பொறுப்பாளர் நியமித்துள்ளோம். கரூர் மாவட்டத்திற்கு அரசியல் கைப்பற்றுவதற்காக ராமச்சந்திரன் அவர்களை மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியின் சார்பில் தூய்மை என்பது சேவை என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி ரயில்வே பீட்டர் ரோடு வழியாக பொதுமக்களிடம் தூய்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த கடம்பை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஊராட்சி தலைவர்களின் பணிக்காலம் நிறைவு பெறும் நிலையில் தற்போது வரை கடம்பை ஊராட்சியில் அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு, கழிவுநீர் கால்வாய் சுத்தம் மற்றும் பழுதடைந்து காணப்படும் குடிநீர் கிணறுகள் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து ஊராட்சி தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் கிராம சபையை புறக்கணித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே விஜயமாநகரம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி ஈஷா கூக்குரல் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் வீரம்மாள் பழனிசாமி, மங்களம்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் பெட்டா, ஊராட்சி செயலாளர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பலவிதமான மரக்கன்றுகளை நட்டனர். இதில் ஏராளமான விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வெற்றியூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட விரகாலூர் கிராமத்தில் உள்ள பிரதான சாலை மிகவும் சேதமடைந்து உள்ளதால் பொதுமக்கள், பள்ளி செல்லும் குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் ஒன்றிய நிர்வாகத்திடமும் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை வசதியை செய்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். அதிமுக ஆட்சியின் போது நல்லா இருந்த சாலையை பேர்த்து டெண்டர் விடாமலே 2 முறை மெட்டல் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. 2 முறை மெட்டல் சாலை அமைத்துக் கொண்டிருக்கும் போது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன் வாயிலாக இந்த சாலையை ஆட்சி மாறவும் சாலையை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சாலை மிகவும் மோசமாகவும், பள்ளி குழந்தைகள் செல்வதற்காகவும் முடியாமலும், வயதானவர்கள் நடக்க சிரமப்பட்டு இருக்கிறார்கள். விவசாயிகளும் சிரமத்தோடு மிகவும் அவதியுற்று வருகிறார்கள். இந்த சாலையை 4 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போட்டு நாங்களும் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும், அமைச்சரிடமும், பிடிஓ அவர்களிடமும், எங்களுடைய பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் நாங்கள் பலமுறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் தூய்மை இந்தியா திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் தலைமையில் பாஜகவினர் ஏராளமானோர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதில் சேதுராமன், நாஞ்சில் பாலு, ஸ்ரீதர், செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அம்மச்சியாபுரம் பகுதியில் முல்லை பெரியாறு ஆற்றில் இருந்து சீராக தண்ணீர் கிடைத்ததால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் போக நெல் சாகுபடி செய்து அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 2ஆம் போக பாசனத்திற்கு போதிய நீர் முல்லை பெரியாற்றில் இருந்து கிடைத்ததாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஒன்றியம் பழங்கரை ஊராட்சி இந்திரா காலனியில் கிராம சபை கூட்டம் பழங்கரை ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பழங்கரை ஊராட்சியை திருப்பூர் மாநகராட்சியுடன் இணைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியுடன் மாணிக்காபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஊர் பொதுமக்கள் கருப்பு சட்டை அணிந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நகராட்சியோடு ஊராட்சி இணைக்கக்கூடாது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிராம சபை கூட்டத்தில் எங்கள் மாணிக்காபுரம் ஊராட்சியை நகராட்சிக்கு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். இந்த எதிர்ப்பு எதற்காக அப்படின்னா, மகாத்மா காந்தியின் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே 1500க்கு மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் பயன்பெற்று இருக்கிறோம். நகராட்சிக்கு இணைத்துனா இது எங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகும்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கம்மாபுரம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சார்பில் கார்மாங்குடி, கார்குடல் ஆகிய கிராம பகுதிகளில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தின் சார்பாக விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கம்மாபுரம் வட்டார மருத்துவர் அலுவலர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கார்மாங்குடி மற்றும் கார்குடல் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள், கம்மாபுரம் ஒன்றிய உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாநகர காவல்துறை சார்பில் மூத்த குடிமக்களுக்கு 100 இலவச தலைக்கவசம் வழங்கும் விழா கோவை மாநகர ஆயுதப்படை வளாகம் சிறுவர் போக்குவரத்து பூங்காவில் நடைபெற்றது. கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடந்த இவ்விழாவில் மூத்த குடிமக்களுக்கு இலவச தலைக்கவசங்கள் வழங்கப்பட்டது. இதில் கோவை மாநகர தெற்கு துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் போக்குவரத்து துணை ஆணையர் அசோக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அருகே உள்ள வெங்கடாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண் கல்வி ஆகியவற்றை வலியுறுத்தி ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மேலும் அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்குதல், சாலைகள் சீரமைப்பு, கால்வாய்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெண்ணலூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கை வேங்கையன் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின் வீட்டில் உள்ள குடும்ப தலைவரின் ஆதார் எண்ணை பெற்று ஜல்ஜீவன் இயக்கு தளத்தில் பதிவு செய்தல் போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இதில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கிராம பொதுமக்களுடன் இணைந்து தீண்டாமை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீரைக்காடு கிராமத்தில் சந்து கடைகளில் ஒரு மது பாட்டில் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இது குறித்து வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக செயல்படும் சந்து கடைகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கில் ஜனசிக்ஷா கலாலயம் சார்பில் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்ட முன்னாள் ஆட்சியர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி விமலா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். 6000 மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் 35 நிமிடம் பாரம்பரிய கலைகளுடன் போதைப் பொருட்கள் ஒழிப்பு, குழந்தைகள் வன்கொடுமை தடுத்தல், சாலை பாதுகாப்பு ஆகியவை விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டது. சென்னை கொடுங்கையூரில் லயன்ஸ் கிளப், சென்னை எஸ்பிஆர், சீலம் கிராண்ட் மற்றும் சங்கர் நேத்ராலியா இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு இரத்த அழுத்த பரிசோதனையும் செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக லயன் வெங்கடேஷ் பிரசாத், லயன் ஜெயபிரகாஷ், லயன் முகமது அமனுல்லா உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்தில் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த ஊராட்சிகள் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை, விவசாயம் உட்பட எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இனி வருவது வானிலை செய்திகள். தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வருகிற 8ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று தமிழகத்தின் சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 7,110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,048 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வரும் 6ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதாக தகவல். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரம். 8ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட வாய்ப்பு.
தமிழகமெங்கும் போதைப் பொருட்கள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவை ஈஷா யோகா மைய விவகாரம் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பேசி கைதான மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. குலசை தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடக்கம். அடுக்குமாடி கட்டிடத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவின் மருமகன் பலி. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.